ஓம் நமோ நாராயணாயா. நேத்திக்கு பிரம்மாவோட உடம்பிலிருந்து மனு என்ற ஆணும் சதரூபை என்ற பெண்ணும் ஆகிய பத்தி பத்தினி ரூபம் அவர்களை கொண்டே கோவிந்தரும் குருவாயூரப்பனுமாகிய விஷ்ணுவின் அருளால் மனித வர்க்கங்கள் பெருகலாயிற்று அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ஜெய விஜயர்கள் சாபம் பெற்றது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். பிரம்மதேவரின் பதி பத்தினி ரூபமாகிய மனு சதரூபை மூலம் மக்களின் படைப்பு படிப்படியாக வளர்ந்து வரலாயிற்று. இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது நான்முகரின் தெய்வ சக்தி படைத்த மைந்தர்களாகிய சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணுவை தரிசிப்பதற்காக வைகுண்ட லோகத்துக்கு வரார். அந்த உலகத்தின் கோட்டை வாயில்களை கடந்து உள்ளே வந்தனர். நைஸ்ரேயசம் என்ற அழகிய மனதை கவரும் நந்தவனமும் அநேக வாவிகள்னா குளங்கள், மணிகளால் இழைக்கப்பட்ட மாளிகைகளுடன் ஒப்புயர்வற்று திகழும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை சேர்ந்தனர். மகாவிஷ்ணுவின் மாளிகையில் வாயில் காப்போர்களான ஜெய விஜயர்கள் என்ற 2 பேர் இருக்கா. சனகாதி முனிவர்கள் பகவானை தரிசிக்கும் ஆசையுடன் அந்த மாளிகையில் உள்ளே போக முயன்ற பொழுது காப்போர்களாகிய ஜெய விஜயர்கள் அந்த மகாமுனிவர்கள் உள்ளே போக முடியாதபடி வழியை மறித்து தடித்து விட்டனர். பகவானை தரிசிப்பதற்காக வந்து தங்களை தடுத்து நிறுத்தியதால் முனிவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அந்த கோபத்திலோட விளைவாக வைகுண்ட லோகத்தில் சிறிது கூட பொருந்தாத வகையில் பக்தர்களை அவமதிக்கும் செயல்களை செய்கின்ற துஷ்டர்கள் ஆகிய நீங்கள் இருவரும் அசுரப்பிறவிகள் அடைவீர்களாக அப்படின்னு சபிச்சுட்டா. சாபம் பெற்ற அவ்விருவரும் தன்னோட தவறான செயலை உணர்ந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினா. பின்னர் அவர்கள் முனிவர்களை வணங்கி எங்களுக்கு மீண்டும் வைகுண்டநாதனாகிய ஹரியின் ஞாபகம் இருக்குமாறும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பணிவோடு கேட்டுண்டா. நடந்தவைகளையெல்லாம் அறிந்து கொண்ட விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் ஏறி லக்ஷ்மி தேவியுடன் மனதை கவரும் வடிவத்தில் வெளிவந்து காட்சி தந்து அருளினார். பகவானை கண்டதும் களிப்படைந்த சனகாதி முனிவர்கள் விஷ்ணுவை துதித்து வணங்கினார்கள். தன்னுடைய அன்பான வார்த்தைகளால் அவர்களை சமாதானப்படுத்தினார் நாராயணர். பின்னர் தன்னையன்றி வேறு எவருக்கும் தொண்டு புரியாதவராக தன் தொண்டர்களாகிய ஜெய விஜயர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் சம்பிரம யோகத்தால் 3 பிறவிகளை கழித்த பிறகு என்னை வந்து அடைவீர்களாக அப்படின்னு கருணையோடு கூறினார். அதாவது ஜெய விஜயர்கள் ஆத்மாவிற்கு அழிவை உண்டாக்கும் கோபத்திற்கு அசுரப்பிறவியும், காமத்திற்கு ராட்சச பிறவியையும், லோபத்திற்கு மனித பிறவியையும் அடையுமாறு கூறினார். தன்னுடைய தொண்டர்களையே தன்னுடைய எதிரிகளாக்கி உலக நாடகம் நடக்க உள்ளம் கொண்டார் போலும் திருமால். அதன்படியே ஜெய விஜயர்கள் முதலாவது அசுரப்பிறவியில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ஆகவும், 2வது ராட்சச பிறவியில் ராவணன் கும்பகர்ணனாகவும், 3வது மனித பிறவியில் சிசுபாலன் தந்தவக்திரன் ஆகவும் 3 பிறவிகளை அடைந்தனர். சனகாதி முனிவர்கள் சாபத்தினாலும் விஷ்ணுவின் அருளினாலும் பகவானின் பணியாட்களான ஜெய விஜயர்கள் கஷ்யப மகரிஷிக்கும் திதிதேவிக்கும் புத்திரர்களாய் அசுர வீரர்களாய் பிறந்தனர். கெடுதியை உண்டு பண்ணக்கூடிய சந்தியா காலத்தில் அவர்கள் உருவானதால இரட்டையர்களாக பிறந்த அவர்கள் இருவரும் யமனை விட கொடூரமான வேறு 2 யமன்களோ அப்படின்னு எல்லாரும் எண்ணும்படி இருந்தாலாம். அவர்களில் ஒருவனே ஹிரண்யகசிபு, மற்றொருவன் தான் ஹிரண்யாக்ஷன். அந்த இருவரும் தங்களோட அசுர குலத்தின் தன்மையினால தங்களோட அறிவை இழந்து நாராயணராம் வைகுண்ட வாசனை இறைவராக வணங்கும் எல்லா உலகத்தவரையும் தங்களுடைய வலிமையினாலும் தங்களுடைய கோபாவேசத்தினாலும் மிகவும் துன்புறுத்தினார். அடுத்த தசகம் வராக அவதாரமும் ஹிரண்யாக்ஷனை வதைத்ததும். அசுர வீரனான ஹிரண்யாக்ஷன் தன்னோட வீரமாக எதிர்த்து போராடக்கூடிய எதிரியை தேடிக்கொண்டு ஓடி திரிந்தான். அவனோட வலிமையையும் கோபாவேசத்தையும் கண்டு அனைவரும் ஓடி ஒளிந்தனரே தவிர எதிர்க்க எவருமே முன்வரவில்லை. தனக்கு சமமான பகைவன் எவனையும் காணாத ஹிரண்யாக்ஷன் மகாவிஷ்ணுவின் பிரியமான மனைவியான பூமாதேவியை கவர்ந்து கொண்டு போய் நீரில் மூழ்கு வச்சுட்டான்.
பின்னர் தன்னோட வலிமைக்கு நிகரானவர் எவருமே இல்லை அப்படின்ற கர்வத்தோட மிகவும் உரத்த குரலுடன் பேராரவாரம் செய்தபடியே தன்னுடைய கதாயுதத்தை சுற்றி திரிந்து வந்தான். அப்போது வருணதேவன் அவனுடைய எதிரிலே பணிவுடன் நின்றார். ஹிரண்யாக்ஷனை பார்த்து, அசுரர் வீரரே, உம்முடைய நிகரற்ற வலிமைக்கு நிகரானவர் இங்கு எவரும் இல்லை. வைகுண்ட லோகநாதனாகிய மகாவிஷ்ணு ஒருவர்தான் தங்களுக்கு சமமான பலம் படைத்தவர். எனவே அவர் இருக்குமிடத்தை தேடி சென்று போரிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஹிரண்யாக்ஷன் மகாவிஷ்ணுவாம் நாராயணர் இருக்குமிடத்தை தேடிக்கொண்டு எல்லா இடங்களிலும் சுற்றி அலைந்து கொண்டிருந்தான். இந்த வேளையில் மக்களை படைக்கும் தொழில் செய்ய ஏவப்பட்டிருந்த ஸ்வாயம்பு மனுவானவர் திடீரென்று பூமியானது ஜலத்தில் முழுகிடுத்த அதை பார்த்து ரொம்ப திகச்சு போயிட்டார். செய்வதறியாது அவர் என்ன பண்ணார், மற்ற முனிவர்களை எல்லாம் அழைச்சிண்டு போய் பிரம்மதேவரோட சத்தியலோகத்துக்கு போனார். நாராயணரின் திருவடி தாமரைகளையே தியானித்து மகிழ்ந்து கொண்டிருந்த பிரம்மதேவரை இவா போய் பார்த்தா. பிரம்மதேவரே, இப்பொழுது திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுத்து. நான் பிரஜைகளை சிருஷ்டிக்க தொடங்கிய பொழுது பூமியானது ஜலத்தில் முழுகி போயிடுத்து. அதனால் பிரஜைகள் இருக்க இடம் இல்லாமல் போயிடுத்து. எனவே இடத்தை உண்டாக்குமாறு தங்களை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு மனுவானவர் பிரம்மாவிடம் வேண்டிக் கொண்டார். அதை கேட்ட பிரம்மதேவர் கமலக்கண்ணனை தன்னோட கருத்தில் இருத்திண்ட வண்ணம் தியானம் செய்து பின்வருமாறு துதிக்கலானார். பிரபுவே, இப்பொழுது ஒரு இடையூறு ஏற்பட்டுள்ளது. முன்பு நான் பிரளய ஜலத்தை பானமாக குடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது பூமியானது ஜலத்தில் முழுகி போயிருக்கு. என்ன செய்வதுன்னே புரியல. கருணாமூர்த்தியான தாங்கள் தான் இந்த கஷ்டத்திலிருந்து பூமியை காத்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டி பிரம்மதேவர் விஷ்ணுவின் திருவடிகளில் சரணமடைந்தார். நான்முகரின் வேண்டுகோளை கேட்ட மகாவிஷ்ணு தன்னை சரணமென்று அடைந்த அந்த பிரம்மதேவரின் நாசி துவாரத்திலிருந்து, நாசின மூக்கு துவாரத்திலிருந்து மிகச் சிறிய வெண்மை நிறமுடைய பன்றிக்குட்டி உருவத்தில் உதித்தார். பகவானுடைய இந்த வராக அவதாரம் பிரம்மாவின் பகலாகிய இந்த கல்பத்தில் வெண்ணிற பன்றி உருவில் தோன்றியதுனால இதற்கு ஸ்வேத வராக கல்பம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. ஸ்ரீ மகாவிஷ்ணு முதல்ல அந்த பன்றிக்குட்டியாக தோன்றிய பொழுது கட்ட விரல் அளவே தான் இருந்தார். பிறகு பெரிய யானை அளவுக்கு வளர்ந்துட்டார். பின்னர் படிப்படியாக மென்மேலும் வளர்ந்து மேகமண்டலத்தை முட்டி கொண்டு வராக அவதார மூர்த்தியாக காட்சி தந்து அருளினார். அண்ணாந்து பார்த்த பிரம்மதேவர் அந்த அவதார மூர்த்தியை கண்டு அளவில்லாத ஆச்சரியமடைந்தார். பிரம்மாவின் புத்திரர்களும் இதை கண்டு தாங்கொண்ணாத வியப்ப அடைஞ்சா எல்லாருமே. என்னுடைய நாசி துவாரத்திலிருந்து கட்ட விரல் அளவுக்கு தான் தோன்றினது. இப்போது எண்ண முடியாத மகிமையுடன் விளங்கும் இந்த பன்றியின் வடிவம் என்னவாக இருக்கும்? யாராலையும் வெல்லவே முடியாதவரான மகாவிஷ்ணுவின் மாயையாக இருக்குமோ அப்படின்னு பிரம்மா இதை யோசிச்சுட்டே இருந்தார். அந்த நேரத்தில் வராகமூர்த்தியானவர் அதற்கு மேலும் பெரிய மலை போல வளர்ந்து கோரமான உருவத்தோட வெகு பயங்கரமாக கர்ஜனை பண்ணார். வராக அவதார மூர்த்தியின் இந்த கர்ஜனை ஒலியை கேட்ட ஜனலோகத்தில் வசிப்பவர்களும் தபோலோகத்தில் வசிப்பவர்களும் சத்தியலோகத்தில் வசிக்கும் முனிவர்களும் அந்த ஒப்பற்ற மூர்த்தியை வணங்கி துதிக்கலானார்கள். அந்த துதியால் மனம் மகிழ்ந்த வராகமூர்த்தி மேலும் வளர்ந்து மிக பெரிய கோர உருவத்தோட கர்ஜனை செய்தவாறே சமுத்திரத்தில் இறங்கினார். வராகத்தின் புகை வர்ணமான உடலின் ரோமங்கள் மேல் நோக்கி சுழலவும் உயரமாக தூக்கப்பட்ட வாளுடனும் கீழ்நோக்கிய மூக்குடனும் மேகங்களை பிளந்து கொண்டு பூமியை கண்களால் தேடிய வண்ணம் வராகமூர்த்தியானவர் ஜலத்தில் இறங்கினார். பூமியை காப்பாற்ற செல்லும் மகாவிஷ்ணுவின் அந்த வராக அவதாரத்தை கண்ணுற்ற முனிவர்கள் உள்ளம் குளிர்ந்து அவதார மூர்த்தியை போற்றலாயினர்.
மாபெரும் வராகம் ஜலத்தில் இறங்கி வருவதைக் கண்டு முதலை கூட்டங்கள் ரொம்ப பயந்து வறண்டு போயிடுதான். திமிங்கில கூட்டங்கள் சுழன்று ஓடின. அலைகள் மோதி ஜலம் கொந்தளிக்க அந்த நீரில் முழுகியபடி பயங்கரமாக இரைச்சல் கேட்கும்படி சப்தம் செய்தபடி வராகமூர்த்தியானவர் பூமியை தேடிக்கொண்டு சென்றார். அவருடைய பயங்கரமான இரைச்சலை கேட்ட ரசாதலவாசிகள் நடுக்கம் அடைந்தனர். கொடிய அசுரனான ஹிரண்யாக்ஷனால் ரசாதலத்தில் வைக்கப்பட்டிருந்த பூமியை கண்ட வராகமூர்த்தி அதை எடுப்பதற்காக அருகே சென்றார். அதை பார்த்த அசுர பதர்கள் அவதாரமூர்த்தியை எதிர்க்க வந்தார்கள். மாயா வராக ரூபியான மகாவிஷ்ணு வானவர் அவர்களை பொருட்படுத்தாமல் வேகமாக தன்னுடைய கூரிய நீண்ட கோரை பற்களோட நுனியில் பூமியை தூக்கிட்டார். விளையாடுவது போல பன்றி உருவத்தை எடுத்த ஈஸ்வரன் தன்னோட கோரை பற்களின் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் கோர புல்லை போல பூமியை எடுத்துண்டு தன்னுடைய மிக பெருத்த சரீரத்துடன் கொந்தளிக்கின்ற ஜலத்தை உடைய பயங்கரமான சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்தார். அதே சமயத்தில் ஹிரண்யாக்ஷன் தன்னுடைய முழங்கால் அளவு உள்ள பிரளய ஜலத்தில் வரதரா மகாவிஷ்ணுவை தேடிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நாராயணரின் பரம பக்தரும் கபடமாக நடித்து நல்லதையே நடக்கும்படி செய்வதில் வல்லவருமான நாரத மகரிஷி அந்த அசுரன் முன்னால் போனார். ஹிரண்யாக்ஷனே, வலிமை மிக்க வீரனே, உன்னுடைய ஒப்புயர்வற்ற ஆற்றலுக்கு முன்னால் வைகுண்டநாதனாம் நாராயணர் என்ன செய்ய முடியும்? உனக்கு பயந்து கொண்டு தான் அவர் ஓடி ஒளிஞ்சு உனக்கு தெரியாமல் மறைவாக உன் பொருளை திருடனை போல திருடி கொண்டு செல்கிறார். சரியான கோழையா இருக்கிறாரே அப்படின்னு அசுரனை போற்றி மகிழ்வித்தும் விஷ்ணுவை இகழ்வது போலவும் நாடகமாடி தன்னோட கலகத்தை ஆரம்பித்து வைத்தார். உடனே ஹிரண்யாக்ஷன், நாரதரே, என்ன சொல்றேர்? எதை அபகரித்து சென்றான் அந்த விஷ்ணு? விவரமாக கூறுங்கள் அப்படின்னு கேட்டான். அதற்கு நாரத முனிவர், அசுரப்பிரபுவே, மகாமாயாவியான அந்த மகாவிஷ்ணுவானவர் நீ ஜலத்துக்கடியில் வைத்த உம்முடைய பூமியை கவர்ந்து கொண்டு மேலே சென்று விட்டார். இது தெரியாம நீ இங்கே அவரை தேடி திரிஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கியே, என்ன கஷ்ட காலமோ உனக்கு தெரியல அப்படின்னு அசுரனுக்காக பரிதாபப்படுபவர் போல பேசினார். இதை கேட்ட அசுரன், எங்க அந்த விஷ்ணு, எங்க அவன், எங்க பார்த்தீர்கள் என்று கத்திக்கொண்டே கேட்டான். நாரதர் தன்னோட மனசுக்குள்ளே சிரித்தபடியே, ஹிரண்யாக்ஷனே, அந்த விஷ்ணு சென்ற இடத்த காட்டுகிறேன், நான் என் பின்னால் வா அப்படின்னு கூட்டின்னு கிளம்பினார். நாரதர் வழிகாட்ட ஜலத்திலிருந்து பூமியை எடுத்துக்கொண்டு உயர கிளம்பிய அவதார மூர்த்தியை அடைந்தான் ஹிரண்யாக்ஷன். மாபெரும் மலை போன்ற பன்றி வடிவத்தில் இருந்தவனை கண்ட அந்த அசுரன், ஹஹஹஹா, இது ஒரு காட்டு மிருகம் அல்லவா? ஐயோ, இதுவா நான் பூமியை தூக்கி கொண்டு போனது? இதுவா விஷ்ணு? என்னுடைய வலிமை தெரியாமல் இந்த அற்ப காட்டு பன்றி தன்னோட வீரத்தை காட்டுறது போல மண்ணை கிண்டும் இதன் புக்தி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பலவாறு கேலி செய்து பரிகாசம் செய்தான். அவனுடைய கேலி பேச்சுக்களை கேட்ட பகவான் விஷ்ணு அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் வராகமூர்த்தியின் கோரை பல்லின் நுனியில் இருந்த பூமி தேவியானவள் நடுங்குவதை கண்டார். அதனால் அவளை நீரில் நிலையாக இருக்கும்படி வைத்துவிட்டு ஹிரண்யாக்ஷனுடன் மும்மரமாக போர் செய்வதில் ஈடுபட்டார். அசுரன் கரத்தில் கதையை தூக்கி கொண்டு போரிட வரவே பகவானும் தன்னோட கையில் கதையை ஏந்தி கொண்டு அசுரனுடன் போரிட்டார். யுத்தம் மும்மரமாக நடந்தது. கதையும் பலவாறு மோத கட கட கடன்னு பேரொலி ஆகாயத்தில் முழங்கியது. அந்த ஒலியை கேட்ட தேவர்கள் அசுரனுக்கும் அவதார மூர்த்திக்கும் நடக்கும் போரை பார்க்கறதுக்காக கூடினார்கள். அப்போது சந்தியா காலம் வருவதற்கு முன்பாக சீக்கிரமே அசுரனை கொல்ல வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவரானவர் வராகமூர்த்தியிடம் வேண்டிக் கொண்டார். இருவருக்கும் இடையே பயங்கரமான கதா யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அசுரனுடைய கதையால் தாக்கப்பட்ட வராகமூர்த்தியின் கதையானது சட்டென்று கீழே விழுந்து விட்டது. ஆனால் என்ன ஆச்சரியம்,
வராகமூர்த்தி உடனே புன்முறுவல் பூத்த முகத்துடன் அசுர குலத்தை அடியோடு அறுக்கும் சுதர்சன சக்கரத்தை தியானிக்கவே அந்த திருச்சக்கரமும் அவர் கையில் தோன்றி ஒளி வீசி திகழ்ந்தது. பகவான் கையில் சக்கராயுதத்தை கண்ட ஹிரண்யாக்ஷன் கோபம் கொண்டு யமனை போல தன்னுடைய சூலத்தால் போரிட்டான். ஆனால் விஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தால் அதை தாக்கவே சூலம் முறிந்து கீழே விழுந்துடுத்து. தன்னோட ஆயுதம் முறிய கண்ட சினம் கொண்ட அசுரன் தன்னோட கை முஷ்டியால் வராகமூர்த்தியை தாக்கியதோடு மட்டுமில்லாமல் மாயைகளை எல்லாம் கடந்தவராகிய மாயவனாம் மகாவிஷ்ணுவிடம் உலகை மயக்கும் மாயைகளெல்லாம் ஏவினார். ஆனால் அந்த மாயைகள் அனைத்தும் அவதாரமூர்த்தியின் கரத்தில் இருந்த சக்கரத்தின் தீப்பொறியின் ஒரு சின்னஞ்சிறு பொறி பட்டதுமே மொத்தமாக அழிந்து போயிடுத்து. அதை கண்டு கடும் கோபம் கொண்ட அசுரன் விஷ்ணுவே அவர் அப்படின்னு தெரியாத வண்ணம் அவன் மனம் குருடாகி இருந்ததுனால தன்னோட வலுவான முஷ்டியால் வராகமூர்த்தியை தாக்கலானான். தன்னை தாக்கிய அசுரனுடைய காது கடியில் அவதாரமூர்த்தியானவர் தன்னோட கை நுனியால் சுண்டி அவனை வதைக்கலானார். மிகவும் பருமனான உருவம் கொண்ட ஹிரண்யாக்ஷன் மகாவிஷ்ணுவின் தாமரை பூ போன்ற கையால் அடிக்கப்பட்ட பொழுது அதை தாங்க முடியாதவன் ஆகிவிட்டான். அவனோட வாயிலிருந்து இரத்தம் வெள்ளமாகி பெருகி ஓட கீழே சாஞ்சு உயிர் நீத்தான். ஹிரண்யாக்ஷன் மாய்ந்ததை கண்ட முனிவர்கள் விஷ்ணுவின் திருக்கரங்களால் அவன் இறந்து பெருமை அடைந்ததை கொண்டாடினார்கள். அசுரன் அழிந்ததால் அளவற்ற ஆனந்தமடைந்த அந்த மேலான முனிவர்கள் உள்ளத்தில் ஒளிவீச யக்ஞவராக மூர்த்தியாகிய மகாவிஷ்ணுவின் பலவிதமாக துதித்து போற்றி வணங்கினார்கள். புருஷோத்தமராகிய மகாவிஷ்ணுவே தோலில் சந்தங்கள், ரோமங்களில் தர்பைகள், கண்ணில் நெய், கால்களில் பிரம்மா, ஹோதா, அத்வர்யு, உத்காதா என்ற 4 ரித்விக்குகள், முகத்தில் சருக் என்னும் ஹோம பாத்திரம், வயிற்றில் இடா என்கின்ற பாத்திரம், நாக்கில் சோமரசத்தை எடுத்து வைப்பதற்கான கிரக என்ற பாத்திரங்கள், காதில் சோமபானம் செய்வதற்குரிய சமசம் ஆகியவற்றுடன் தன் வீரியமே சோமரசமாக விளங்கும் யக்ஞவராக மூர்த்தியாக எங்களுக்கு காட்சியளித்து வரதமூர்த்தியாக விளங்கினீர்கள் என்று முனிவர்கள் துதி செய்து பாடினார்கள். மதுவெனும் அசுரனுக்கு எதிரியான குருவாயூரப்பனாம் மகாவிஷ்ணுவும் முனிவர்கள் பாடிய துதியை கேட்டு மகிழ்ந்து மாபெரும் உருவத்துடனும் ஹிரண்யாக்ஷனை வென்றதால் ஏற்பட்ட கீர்த்தியுடனும் விளங்குபவராய் தன்னுடைய வைகுண்ட லோகத்தை அடைந்து அங்கே பரமானந்த ரசத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாயினர். ஸ்ரீ குருவாயூரப்பனே சரணம். ஓம் நமோ நாராயணாய.